ஹலோ கைஸ், குட் ஈவினிங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு மேலே ஆகுதுங்க. ரொம்ப நாளாக நம்ம சேனலில் வந்து விலாக் பண்ணவே இல்லை. அதுக்கான ரீசன் வந்து நான் ட்ராவல் பண்ணும்போது சொல்கிறேங்க. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ட்ராவல் பண்ண தான் போகிறோம். அதுக்கு தான் நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கானல்லூர் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டுருக்கோங்க. கோயம்புத்தூரில் இருக்கிற சிங்கானல்லூர் பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி நம்ம ட்ராவலும் இங்கேருந்து தாங்க பண்ண போகிறோம். எங்கே ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போயிட்டு சொல்கிறேங்க. கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சுங்க நம்ம சேனலை வந்து விலாக் பண்ணி. ஸோ இன்றைக்கி தான் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ரொம்பவுமே ஒரு எக்ஸைட்டாக தான் இருக்குது. சிங்கானல்லூர் பஸ் ஸ்டாண்ட் பாருங்களேன், செம்ம டிராஃபிக்குங்க. இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறது ஃப்ரைடே நைட்டுங்க. ஸோ சரியான டிராஃபிக்கு. முன்னாடி போது பார்த்திங்களா, இது வந்து இப்போ ரீசெண்ட் டைமாக தான் எஸ்சிடிசிலேருந்து டிஎன்எஸ்டிசிக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் வண்டிங்க. மதுரை டிப்போர்ட் வண்டின்னு நினைக்கிறேன். பஸ் ஸ்டாண்டு பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் ரீஒர்க்லாம் நடந்திருக்குங்க பஸ் ஸ்டாண்டில். பார்க்குறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் தெரியுது. இந்த வண்டிலாம் வந்து பாருங்களேன், திண்டுக்கல், திருநெல்வேலி, நாகர்கோவில், மதுரை இந்த பக்கம் போகிற வண்டிலாம் நின்றுட்டுருக்குங்க. ஸோ நம்ம இன்றைக்கி எங்கே ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னா, புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். இப்போ நம்ம நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா திருச்சி லைனுங்க. திருச்சி லைனுக்கு செம்ம கூட்டங்க. இங்கே பாருங்க, வண்டி ஃபுல்லாக இருக்குங்க திருச்சி போகிறதுக்கு. இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறது இந்த பஸ்ஸில் தாங்க. இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து ஆலங்குடி வரைக்கும் டெய்லியுமே ரன் ஆகிட்டு இருக்கிற வண்டிங்க. இந்த வண்டி அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம் ஆலங்குடி பிரான்ச் வண்டிங்க. BS6 வண்டி தாங்க. வண்டி பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸ்டிக்கரிங்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பின்னாடி பாருங்களேன், ஒரு பறவையோட ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. அதனால தான் இந்த வண்டிக்கு ராஜாளி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்குங்க. இந்த வண்டியோட டைம் பார்த்தீங்கன்னா 9:05 கிளம்பிடுமா. நம்ம அதுக்குள்ளேயும் போயிட்டு டின்னர் முடிச்சுட்டு வந்துடலாங்க. கரெக்டாக 9:05க்கு நம்ம வண்டி ரேக்லேருந்து வெளியே வந்துடுச்சுங்க. டிராஃபிக்காக இருக்கிறதுனால இப்போ டைம் பார்த்திங்கன்னா 9:10 ஆக போகுதுங்க. ஸோ 9:10க்கு நம்ம கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புறோம். அதிகாலை எத்தனை மணிக்கு நம்ம ஆலங்குடி ரீச் பண்ணோன்னு பார்க்கலாங்க. வண்டி வந்து எந்த ரூட்டில் போகுது, எங்கெல்லாம் ரெஸ்ட் பிரேக் கொடுக்குறாங்க, எந்தெந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளலாம் போகிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாங்க. வாங்க இப்போ நம்ம ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம். டைம் ஆக ஆக சிங்கானல்லூர் பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாகிட்டே இருக்குங்க. நம்ம ட்ராவல் பண்ணுறது ஃப்ரைடே தாங்க. ஸோ எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே அன்னைக்கு இந்த பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப கூட்டமாக தாங்க இருக்கும். நம்ம வண்டியும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக தாங்க இருக்குது. திருச்சி புதுக்கோட்டை டிக்கெட் மட்டும் தான் ஏற்றிருக்காங்க. ஆலங்குடி டிக்கெட்டும் ஒரு சிலர் இருக்காங்கங்க. ஸோ புதுக்கோட்டை போகிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம வந்து இன்றைக்கி இந்த வண்டியில் டிக்கெட் புக் பண்ணி தாங்க ட்ராவல் பண்ணுறோம். கோயம்புத்தூர்லேருந்து ஆலங்குடி வரைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டிக்கெட் புக் பண்ணியாச்சு. ஸோ ஒரு 6:30 மணிக்கெல்லாம் கண்டக்டர்கிட்டருந்து ஃபோன் வந்துச்சுங்க. வண்டியோட டைம் வந்து 9:05 தான். 9:15க்கு வண்டி இல்லை, 9:05க்கெலாம் கிளம்பிடும். ஆன்லைனில் 9:15ன்னு போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் 9:05க்கெலாம் வந்துடுங்கன்னு சொல்லிட்டு ப்ரியராகவே இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா முன்கூட்டியே வந்தாச்சுங்க. இப்போ ட்ராவலும் நல்ல விதமாக ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இந்த வண்டியில் கோயம்புத்தூர்லேருந்து ஆலங்குடி வரைக்கும் டிக்கெட் ஃபேர் பார்த்திங்கன்னா 221 ரூபாங்க. நம்ம டிக்கெட் புக் பண்ணி போகிறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 258 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா திருச்சி டு புதுக்கோட்டை 1-1 தாங்க. திருச்சிக்கு அப்புறம் புதுக்கோட்டையில் தான் அந்த வண்டி நிற்கும். புதுக்கோட்டைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆலங்குடி வரைக்கும் போகுதுங்க. ஸோ ஆலங்குடி வந்து புதுக்கோட்டை தாண்டி தான் இருக்குது. புதுக்கோட்டையிலேருந்து பேராவூரணி போகிற வழியில் இருக்குங்க. இப்போ தான் இந்த சர்வீஸ் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து ஈவினிங் டைத்தில் ஒரு வண்டி போகிறத பார்த்துருக்கேங்க. நைட் டைமில் இப்போ தான் ட்ராவல் பண்ணுறேன். இந்த ராஜாளி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாக வந்து இந்த வண்டியை பார்த்துட்டே இருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த வண்டியை ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இதே மாதிரி இந்த ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நியூ சர்வீஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூர்லேருந்து பேராவூரணி வரைக்கும் அந்த வண்டி போகுதுங்க. 9:30 மணிக்கு கிளம்புன்னு நினைக்கிறேங்க. நமக்கு அடுத்த வண்டி அந்த வண்டி. அதே மாதிரி இந்த ரூட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அறந்தாங்கி நம்ம ஆல்ரெடி ட்ராவல் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 9:55 ஆகுதுங்க. நம்ம பல்லடம் ரீச் பண்ணியாச்சுங்க. 9:10க்கு கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பணும். 9:55க்கு பல்லடம் ரீச் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்து வந்து இந்த வண்டியோட ஸ்டாப் பார்த்திங்கன்னா கரூர் தாங்க. இடையில வந்து இந்த வண்டி வேறு எங்கேயுமே நிற்காதுன்னு சொல்லிட்டாங்க.
2 மாதமா நம்ம சேனலில் ஏன் வீடியோ வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மிட் ஆஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க. ஸோ அதனால் அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணவே முடியல. கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்ஸாகவே வந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் நல்லா ரெக்கவர் ஆனதுனால தான் நம்ம மறுபடியும் vlog பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஒம்பது 5க்கு கிளம்புற இந்த வண்டி அதிகாலையில் 3 மணிக்கெல்லாம் புதுக்கோட்டை ரீச் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி எந்த டைமில் ரீச் பண்ணுறாங்கன்னு தெரியல. 3:45லேருந்து 4 மணிக்குள்ளே வண்டி ஆலங்குடி போயிருமாங்க. ஸோ ஆலங்குடி வரைக்கும் போகிற மக்கள் வந்து இந்த வண்டி நல்லாவே யூஸ் பண்ணிக்கோங்க. புதுக்கோட்டை போகிறவங்களுக்கும் இந்த வண்டி யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்கும். ஏன்னா கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா 3 வண்டி இருக்குங்க. இதுக்கப்புறம் நம்ம வண்டி கிளம்பிருச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி பேராவூரணி வண்டி இருக்குது, அறந்தாங்கி வண்டி இருக்குங்க. ஸோ அந்த பக்கம் போகிற மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ட்ராவல் பண்ணுற இந்த வண்டி ரொம்ப லாங் ரூட் போகிறதுனால பல்லடம்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா காங்கேயம், வெள்ளக்கோவில் இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து ஸ்டாப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கரூர் தானாமா. கரூருக்கு அப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா குளித்தலையெல்லாம் உள்ளே போக மாட்டாங்களாம், டேரெக்டாக திருச்சி தானாமா. திருச்சி டு புதுக்கோட்டை நான் ஆல்ரெடி சொன்ன மணிக்கே 1 to 1 தாங்க. ஸோ நம்ம வண்டியோட ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். வண்டியோட ஸ்பீடுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. கோயம்புத்தூர்லேருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 60 to 65 தாராளமாக மெயின்டைன் பண்ணி சூப்பராக ஓட்டிகிட்டு இருக்காருங்க. நைட் டைம் ட்ராவல் ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க. அதுவும் இப்போல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக குளிருதுங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 11:30 மணிக்கு மேலே ஆகுதுங்க. நம்ம கரூர் ரீச் பண்ணியாச்சு. இந்த ரூட்டில் நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய டைம் ட்ராவல் பண்ணதுனால நான் ஒரு சில இடங்கள்லாம் கவர் பண்ணலங்க. ஸோ மெயினான ஊர் மட்டும் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக தூங்கிட்டேன். தூங்கி எந்திரிச்சோடனே பார்த்தா நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா கரூர் உள்ளே போயிட்டு இருக்குங்க. இதுதாங்க கரூர் பஸ் ஸ்டாண்டு. டைம் பார்த்திங்கன்னா 11:40 ஆகுது. கரெக்டாக கரூர் பஸ் ஸ்டாண்டு உள்ள நம்ம வண்டி என்டர் ஆக போகுதுங்க. கரூர் பஸ் ஸ்டாண்ட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெனோவேஷன் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பஸ் ஸ்டாண்ட் பார்க்குறதுக்கு இன்னுமே சூப்பராக இருக்குங்க. பார்த்தீங்களா, நைட்டு 11:45க்கு கரூர் பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பும்போது ஒரு சில சீட்ஸ்லாம் காலியாக இருந்ததுங்க. பட் கரூர் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி ஃபுல்லாகிடுச்சுங்க. ஸ்டாண்டிஸ்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருச்சி வரைக்கும் போகிறவங்களாம் இருக்காங்க. நைட் டைமில் திருச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பஸ்ஸில் நினைக்கிறேங்க. மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா வண்டியுமே கோயம்புத்தூர்லேயே ஃபுல்லாகிட்டு தான் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கேருந்து போகிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டிங்கில் போகிற மாதிரி தாங்க இருக்குது. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வண்டி இங்கேருந்து கிளம்பிடுச்சுங்க. கரூருக்கு அப்புறம் தான் நம்ம வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் பிரேக் கொடுத்துருக்காங்க. கரூருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோல்கேட் இருக்கும் பார்த்திங்களா, அதுக்கு பக்கத்தில் தான் நம்ம வண்டிக்கு வந்து ரெஸ்ட் பிரேக்குங்க, ஃபஸ்ட்டு ரெஸ்ட் பிரேக்குங்க. இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் பார்த்திங்களா, இந்த வண்டிக்கு செம டிமாண்ட் இருக்குமாங்க. இன்றைக்கி தான் கூட்டம் கம்மியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. கோயம்புத்தூர்லேருந்து புதுக்கோட்டை, ஆலங்குடி இந்த பக்கமெல்லாம் போகிறதுக்கு இது ஒரு வண்டி தான் டேரெக்ட் வண்டியாங்க. மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா திருச்சி போய் மாறணுமா, இல்லாட்டி புதுக்கோட்டை போய் மாறணுமா. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் அங்கெல்லாம் பஸ் ஃபெசிலிட்டி கம்மியாக இருக்குன்றதுனால நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியை நல்லாவே யூஸ் பண்ணுறாங்க. நைட்டு 9 மணிக்கு கெடுத்து அடுத்த நாள் காலையில் 4 மணிக்கெல்லாம் ஆலங்குடி ரீச் பண்ணுறது வந்து ரொம்ப சூப்பரான விஷயம். ஸோ அதனால் நிறைய மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி ரொம்ப ஃபேவரட்டான வண்டிங்க. இந்த டோல்கேட்டை தாண்டினோடனே லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த நெல்லை கருப்பட்டி காஃபி இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டிக்கு ஃபஸ்ட்டு ரெஸ்ட் பிரேக் கொடுத்துருக்காங்கங்க. ஸோ ரொம்பவுமே ஒரு நீட்டான பிளேஸ் தாங்க. ரெஸ்ட் ரூமும் நல்லா தான் இருக்குது. டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் இந்த ஐட்டம்லாம் இங்கே கிடைக்குதுங்க. ஒரு சிறுதானிய கடை அப்படின்னு தாங்க போட்டிருக்காங்க. நெல்லை கருப்பட்டி காஃபி அல்வா கடை, சிறுதானிய உணவகம். ரொம்ப நீட்டான பிளேஸுங்க இது. ஒரு 10 நிமிஷம் பிரேக் அப்புறம் நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து கிளம்பிடுச்சுங்க. இதுக்கு அடுத்து நமக்கு ஸ்டாப் பார்த்திங்கன்னா திருச்சி தாங்க. குளித்தலையெல்லாம் உள்ளே போகாது, பைபாஸில் தான் போகும். இதுக்கு அடுத்த ஸ்டாப் வந்து பார்த்திங்க அப்படின்னா சத்திரம் பஸ் ஸ்டாண்ட், அதுக்கப்புறம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுங்க.
நம்ம இப்போது திருச்சி ரீச் பண்ணியாச்சுங்க. சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் வழியாக தான் போயிட்டுருக்கோம். சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு தாங்க இந்த வண்டி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் போகும். டைம் பார்த்தீங்கன்னா 1:45 ஆகுதுங்க. ஒரு 10 நிமிஷம் அங்கே குளித்தலை நியர்பை வந்து ஒரு டிராஃபிக் இருந்ததுனால கொஞ்சம் லேட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி நைட் டைமில் வண்டி கொஞ்சம் வேகமாகவே வந்துடுங்க. இப்போ 1:45க்கு நம்ம வந்து சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணியிருக்கோங்க. நம்ம வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் டைமிங்லாம் இல்லையாங்க. திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கே யாரும் பேசஞ்சர் இருந்தாங்க அப்படின்னா ஏற்றிட்டு அப்படியே கிளம்பிடுவாங்களாமா. புதுக்கோட்டையில் தான் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் நிற்குமாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி போனோடனே அப்படியே கிளம்பிடுவாங்க. நைட் டைமில் திருச்சியில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம ட்ராவல் பண்ணுற இந்த ரூட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே கலர்ஃபுல்லாக இருக்கும். நிறைய வந்து கடைகள்லாம் இந்த ரூட்டில் தாங்க இருக்கும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க. 2023 வருஷம் திருச்சிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சிறந்த தூய்மைக்கான நகரம் அதுக்கான அவார்டு கூட கொடுத்துருந்தாங்க. ரொம்பவுமே ஒரு க்ளீனான சிட்டிங்க திருச்சி வந்து. திருச்சிக்கு நீங்கள் மிட் நைட்டில் எந்த டைம் வந்தாலும் இங்கேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர், கும்பகோணம், மதுரை, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல் இந்த மாதிரி எல்லா இடங்களுக்கு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 24 ஹவர்ஸ் பஸ் ஃபெசிலிட்டி இருக்குங்க. ஸோ எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நைட் டைம் வர்றோம், நம்ம ஊருக்குலாம் போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எந்த பயமுமே தேவையில்லை. திருச்சியிலேருந்து நமக்கு எல்லா இடங்களுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 24 ஹவர்ஸ் பஸ் கனெக்டிவிட்டி இருக்குங்க. நம்ம இப்போது திருச்சியில் இருக்கிற மத்திய பேருந்து நிலையம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் உள்ளே வந்தாச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி ஆகுதுங்க. 2 மணிக்கு பாருங்களேன் எவ்வளோ வண்டி உள்ளே நின்றுட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே பகல் டைம் மாதிரி தாங்க இருக்குது திருச்சி பார்க்குறதுக்கு. நைட் டைம்லேயும் நிறைய பஸ்ஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டைம் தான் உள்ளே வருங்க. திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் இந்த லைனில் தாங்க புதுக்கோட்டை வழியாக போகிற வண்டிலாம் நின்றுட்டுருக்கோம். ஸோ நம்ம வண்டியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரேக்குக்கு தான் வருது. இங்கே வந்ததுக்கப்புறம் பேசஞ்சர்லாம் இறங்கிட்டு யாரும் ஏறினாங்கன்னா ஏற்றிட்டு அப்படியே கிளம்பிடுவாங்கங்க. ஒரு 5 நிமிஷத்தில் வண்டி கிளம்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கண்டக்டர் நான் சொன்னார். யாரும் இறங்காதீங்க, 5 நிமிஷத்தில் வண்டி கிளம்பிடும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து நம்ம வண்டிக்கு டைமிங்லாம் கிடையாதுங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்தில் 2:10க்கு நம்ம வண்டி இங்கேருந்து கிளம்பிடுச்சுங்க. இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை தானாமா. இடையில வந்து வண்டி கீரனூர்லாம் உள்ளே போகாதுன்னு சொல்லிட்டாங்கங்க. திருச்சியில் மக்கள் பயன்பாட்டுக்காக இன்னொரு பஸ் ஸ்டாண்ட் கட்டிகிட்டு இருக்காங்கங்க. சென்னையில் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி திருச்சி பஞ்சப்பூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டிகிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் அந்த பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணிடுவாங்கங்க. அந்த பஸ் ஸ்டாண்ட்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா திருச்சிக்குள்ளே இன்னும் கொஞ்சம் டிராஃபிக் குறையுங்க. அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எந்தெந்த ஊருக்கெலாம் பஸ் ஆப்ரேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ண போகிறது தான் தெரியும். இப்போ இருக்கிற இந்த சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டும் ஓப்பனில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் என்ன மாதிரி நடைமுறையெல்லாம் வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணுங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த பைபாஸ் ரோட்லேருந்து கட் பண்ணி புதுக்கோட்டை ரோடை ஜாயின் பண்ண போகிறோங்க. இந்த இடத்துல தான் ரைட்டில் கட் பண்ணி அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா புதுக்கோட்டை ரோடு ஜாயின்ட் ஆகும். ஸோ அந்த வழியாக வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை, காரைக்குடி, தேவக்கோட்டை, ராமேஸ்வரம் இந்த மாதிரி ரோட்லாம் போகலாங்க. இந்த லெஃப்ட்டில் போகிற பார்த்திங்கன்னா இந்த ரோடு தாங்க அது. நமக்கு லெஃப்ட் சைடு தெரியுது பார்த்திங்களா, இதுதாங்க திருச்சியில் இருக்கிற இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். இப்போ ரீசெண்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா நியூ டெர்மினல்லாம் ஓப்பன் பண்ணாங்க. நைட் டைமில் பார்க்குறதுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க. திருச்சியிலேருந்து நிறைய கண்ட்ரீஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளைட்ஸ்லாம் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்ட் டைமாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அவங்களோட இதில் வந்து பார்த்திங்கன்னா கனெக்டிவிட்டி சர்வீஸ் நிறையவே ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ திருச்சியிலேருந்து முக்கியமான ஊர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கனெக்டிங் ஃப்ளைட்லாம் இருக்குது. நம்ம இங்கே செக்இன் பண்ணாலே போதும், நம்ம எந்த ஊருக்கு போகணுமோ அங்கேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேக்லாம் எடுத்துக்கிற மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த ஏர்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கம் இருக்கிற பகுதி மக்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லானதுங்க. திருச்சி, சிவகங்கை, காரைக்குடி, ராம்நாடு இந்த மாதிரி இங்கே பக்கம் இருக்கிற மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏர்போர்ட்டாக ரொம்பவுமே யூஸ் பண்ணுறாங்கங்க.
ஏர்போர்ட் தாண்டினதுக்கப்புறமே ஒரு அருமையான தூக்கத்தை போட்டாச்சுங்க. நல்லா தூங்கி எழுந்திரிச்சு பார்த்ததுக்கப்புறம் நம்ம வண்டி எங்கே வந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணால் புதுக்கோட்டையே ரீச் பண்ணிடுச்சுங்க. இதுதாங்க புதுக்கோட்டையில் இருக்கிற கலெக்டரேட் ஆஃபீஸ். பார்த்திங்களா, மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம், புதுக்கோட்டை மாவட்டம். ரொம்ப பழமையான பில்டிங்க. பார்க்குறதுக்கு அப்படியே மன்னர் காலத்து பில்டிங் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த காலத்து பில்டிங் தான். ரொம்பவுமே சூப்பரான பில்டிங்க. இந்த லெஃப்ட் சைடு பஸ் போகுது பார்த்தீங்களா, இந்த வழியாக தான் நம்ம புதுக்கோட்டையில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டுக்கு போகணுங்க. நம்ம இப்போ புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணியாச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 3:10 ஆகுதுங்க. 2:10க்கு திருச்சியில் கிளம்பணும், 3:10க்கு புதுக்கோட்டை ரீச் பண்ணியாச்சுங்க. கரெக்டாக 1 ஹவரில் நம்ம திருச்சியிலேருந்து புதுக்கோட்டை வந்துவிட்டோம். வண்டி ஃபுல்லாக நான் ஸ்டாப்பாக தாங்க வந்திருக்கு. இடையில வந்து பார்த்திங்கன்னா கீரனூர்லாம் உள்ளே போகல. ஸோ அதனால தான் வந்து நம்ம 1 ஹவர்லேயே வந்து புதுக்கோட்டை ரீச் பண்ணியாச்சுங்க. புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் நம்ம வண்டி பாருங்களேன், லைட்டிங் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே வண்டி சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. கோயம்புத்தூரில் கிளம்பும்போது புதுக்கோட்டை அப்படின்னு தாங்க போர்டு போட்டிருந்தாங்க. திருச்சி வந்ததுக்கப்புறம் தான் ஆலங்குடின்னு சொல்லிட்டு போர்டை மாற்றிருக்காங்க. 3:15க்கு நம்ம வண்டி இங்கேருந்து கிளம்பிடுச்சுங்க. டிக்கெட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா புதுக்கோட்டையில் இறங்கிட்டாங்க. ஒரு 10 பேர் தாங்க ஆலங்குடி வரைக்கும் போவோம்னு நினைக்கிறேன். வண்டி ரொம்ப காலியாக இருக்குங்க. கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 6 மணி நேரத்தில் நம்ம புதுக்கோட்டை ரீச் பண்ணியாச்சுங்க. 9:10க்கு கோயம்புத்தூரில் கிளம்பணும், 3:10க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை ரீச் பண்ணியாச்சுங்க. ரொம்பவே ஒரு சூப்பரான ட்ராவலுங்க. 60 to 70 கான்ஸ்டன்ட் ஸ்பீடுங்க. ரொம்பவுமே அருமையான ட்ராவலுங்க புதுக்கோட்டை வரைக்கும். இப்போயுமே வந்து பாருங்களேன், வண்டி சூப்பராக தாங்க போயிட்டுருக்கு. புதுக்கோட்டை தாண்டினதுக்கப்புறம் ஆலங்குடி ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்ட் பிரேக் கொடுத்துருக்காங்க. இது வந்து 2வது ரெஸ்ட் பிரேக். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா டீ பிரேக் மாதிரி எடுத்துக்கலாங்க. வண்டி பாருங்களேன், இந்த லைட்டிங் தாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படியே நைட் டைம்லேயே நம்ம வண்டி அவ்வளோ கலர்ஃபுல்லாக தெரியுதுங்க இந்த இடத்துல நிறுத்தி வச்சுருக்கும் போது. புதுக்கோட்டையிலேருந்து இந்த ஆலங்குடி வந்து பார்த்திங்கன்னா 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க. இது வந்து ஒரு சட்டமன்ற தொகுதி தாங்க ஆலங்குடி வந்து. இந்த ஆலங்குடியில் அருள்மிகு ஸ்ரீ நாமபுரீஸ்வரர் திருக்கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்குங்க. ரொம்பவுமே ஒரு ஃபேமஸான கோவில். திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடியில் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் கோவில் இருக்குங்க. அதே மாதிரி இந்த குரு பகவான் கோவில் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் குரு பகவான் அப்படின்னு சொல்கிறாங்களாமா இந்த ஆலங்குடியில் இருக்கிற கோவில் வந்து. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே ஒரு முக்கியமான தலங்கள் தாங்க. கோயம்புத்தூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டர் வருங்க நம்ம இப்போ ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த ஆலங்குடி வந்து. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ஏன்னா 2 ஆலங்குடி இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்டுங்க. ஸோ இந்த பகுதி மக்களுக்கு ஒரு டேரெக்டாக நைட் டைமில் வண்டி இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயங்க. நைட்டு 9 மணிக்கு கிளம்பி அதிகாலையில் 4 மணிக்கெல்லாம் ஆலங்குடி ரீச் பண்ணுறது வந்து ரொம்ப சூப்பரான விஷயங்க. கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 3:50 ஆகுதுங்க. நம்ம ஆலங்குடி ரீச் பண்ணியாச்சு. இங்கேருந்து ஒரு 50 மீட்டரில் தான் பஸ் ஸ்டாண்ட் இருக்குதுன்னு சொன்னாங்க. நைட் டைம்ன்றதுனால பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டு போகாமல் டேரெக்டாக டிப்போ போயிருமா. ஸோ அதனால் நம்மளை இங்கே இறக்கி விட்டாங்க. டைம் பார்த்திங்கன்னா 3:50 ஆகுதுங்க. 9:10க்கு நம்ம கோயம்புத்தூரில் கிளம்பணும், 3:50க்கு நம்ம ஆலங்குடி ரீச் பண்ணியாச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 6.5 மணி நேரத்துலேயே நம்ம ரீச் பண்ணியாச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நைட் டைம் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான வண்டிங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.